ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் குழம்பு வைக்கிறதுக்கு காய்கறி எதுவுமே இல்லைன்னா நம்ம வீட்டில் தயிர் இருந்தால் டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மோர் குழம்பு. நம்ம வீட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான் இந்த மோர் குழம்பு. ஆனாலுமே கேரளா ஸ்டைலில் வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் மோர் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பு நம்ம வெறும் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க, துருவின தேங்காய். கூடவே நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 இல்லாட்டினா 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. குழந்தைங்க இருந்ததுன்னா 2 பச்சை மிளகாய் மட்டும் எடுத்தால் போதும். கூடவே நம்ம ஒரு 15 சின்ன வெங்காயத்தை 4-5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை தொலி எடுத்து வச்சுருக்கிறோம், வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். நல்ல கெட்டியான தயிர் தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த க்ரீமி டெக்ஸ்டர் கொடுக்கறதுக்கு ரொம்ப கெட்டியான தயிர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து துருவன தேங்காவை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம உரித்து வச்சுருக்கிற 4-5 சின்ன வெங்காயம். நாம் இந்த குழம்புல மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. அதனால் மஞ்சள் தூள் மட்டும் அந்த கலருக்காக நம்ம கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நாம் இங்கே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதுவும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவை எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தயிர் இருக்குல்ல, அதில் பாதி எடுத்துகிட்டு நம்ம இதில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக பாதி தயிர் மட்டும் எடுத்தால் போதும், ஃபுல்லாக நீங்கள் எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜார்லேயே மறுபடியும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பேலன்ஸ் தயிரை போட்டுட்டு சும்மா 2 பல்ஸ் மட்டும் நீங்கள் விட்டால் போதும். இப்படி தேங்காய் கூட தயிர் ஊற்றி அரைக்கும்போது அந்த தயிரும் அதே மாதிரி இந்த தேங்காயும் மிக்ஸ் பண்ணி நம்ம அடுப்பில் வைக்கிற டைமில் அது சூடானாலும் பிரிஞ்சு வராது. நிறைய பேர் சொல்லுவாங்க மோர் குழம்பு வைக்கிற டைமில் இந்த மோர் எல்லாமே பிரிஞ்சு வருதுன்னு. பிரிஞ்சு வரும்போது அது நம்ம சாப்பாட்டில் ஊற்றினாலும் தண்ணியாட்டம் தான் இருக்கும், நல்ல ஒரு க்ரீமியான தான் டெக்ஸ்டர் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் இப்படி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு மண் சட்டி எடுத்துகிட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் எல்லாமே இந்த சட்டியில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம டைரெக்டாக அடுப்பில் வைக்க வேண்டாம். இப்போதைக்கு உப்பு காரம் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம இதை வச்சுக்கலாம். கூடவே இதை கைவிடாமல் இலக்கிட்டே இருக்கணும். நம்ம கை எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த தேங்காவும் அந்த தயிர் எல்லாமே செப்பரேட் மாதிரி ஆகிடும். அதனால் இலக்கிட்டே இருக்கணும். இந்த குழம்பு கொதிக்கவும் கூடாது. இது நல்லா இலக்கிட்டு வர டைமில் இதுக்கு தேவையான ஒரு தாளிப்பை போட்டுக்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. கூடவே நம்ம கொஞ்சம் வெந்தயம், கடுகு, அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இந்த டைமில் இந்த குழம்பு நல்லா சூடாக இருக்கும். அந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா மறுபடியும் வச்சா அதோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் அது பிரிஞ்சு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனாலவே நம்ம அது கொஞ்சமாக சூடானதுமே ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே நம்ம இங்கே தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம், கடுகு, இது கூடவே நம்ம 2-3 வரமிளகாயும் கிள்ளி போட்டுட்டு இந்த தாளிப்பை நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். அப்போ அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஊறுகாய் இல்லாட்டினா உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும் போதும், சூப்பராக வயிறு ஃபுல்லாகவே சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ ஓகேங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.